சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய நிறுவலை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு அழகான ஒரு ஹோம் டூரை பிரசன்ட் பண்ண நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். யாரோட வீடு அப்படின்னு கேக்குறீங்க? இங்க கலாரத்னா ஸ்ரீமதி மதுமதி பிரகாஷ் அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். மேடம் கிளாஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அண்ட் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப வருடங்களாக இவங்களோட கடின உழைப்புல நிறைய விருதுகளை வென்று இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க பரதம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த ஒரு அழகான ஒரு விஷயத்துல நிகழ்வுல நம்மளும் இருக்கணும். அண்ட் குறிப்பா இவங்களோட வீட்டுல நிறைய மெமரிஸ் இருக்குங்க. அந்த போட்டோஸா இருக்கட்டும், அதை சார்ந்த நிறைய விஷயங்களா இருக்கட்டும், உள்ள நிறைய பொக்கிஷமா வச்சிருக்காங்க. உங்களுக்காக அதை நாங்க இன்னைக்கு ரிவீல் பண்ண போறோம். வாங்க அப்படியே உள்ள போ. தத்தவன முனிவன சகல சுராசுர சண்முக பாதா புங்கி நிஜம் நிஜம் ஜன 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 நூபுரலை மேடம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாரி, நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். உட்கார். ஓகே, அவங்க கண்டினியூ பண்ணிப்பாங்களா? மேம், என்னைக்குமே ஒரு ஹோம் டூர் அப்படின்னா எங்களுக்கு கீழ இருந்து ரிசீவ் பண்ணி நிறைய பேர் நிறைய இடங்கள் எங்களுக்காக ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ்ல இருந்து வெளியே வந்து நீங்க ரிவீல் பண்ண போறீங்க. அண்ட் இங்க இருந்தே நான் தொடங்கிடலாம்னு இருக்கேன். இந்த போட்டோஸ், ஒவ்வொரு போட்டோவும் அதோட மெமரிஸ், எப்போ எங்க எடுத்தது, அதை பத்தி நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் டெல்லி பிரகாஷ்னு சொல்லி டிஎம்எஸ் வாய்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. சிவாஜி சார் மாதிரியே அப்படியே டைலாக் பேசி தான் பாடுவார் மலர்களை போல் பாட்டெல்லாம். ஸோ அவர் டிஎம்எஸ் ஓட எடுத்த போட்டோ இது, when he was young. அதுக்கப்புறம் இது சிவாஜி சார் கூட, சிவாஜி சார் கொஞ்சம் முடியாம இருந்த டைம்ல சிவாஜி சாரே கூப்பிட்டு, நீ என்ன மாதிரி பேசுறியாமே, ஸோ இனிமே எனக்கு வர்ற டைலாக் எல்லாம் நீயே பேசிடு அப்படின்னு சொல்லும் போது இது டிவி திடல்ல எடுத்த போட்டோ. அப்படிங்களா? நீங்களும் போயிருந்தீங்களா? இல்ல, இது அப்ப பிஃபோர் மேரேஜ். ஓகே ஓகே. சோ அந்த போட்டோ அது. சிறப்பு சிறப்பு. ஏதாவது அட்வைஸ் ஏதாவது சொல்லிருக்காங்களாப்பா? ஏன்னா இதெல்லாம் அந்த மாதிரி இல்ல, அவர் ரொம்ப வெரி ஃபாண்ட் ஆஃப் சிவாஜி அண்ட் டிஎம்எஸ் சார். ஸோ அவர் எம்எஸ்சிட்ட பாடியிருக்காரு. ஸோ அதனால எப்பவுமே பாட்டு பண்ணனா அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் டீல் எப்படின்னா, ஒரு பாட்டு மட்டும் பாட மாட்டாரு. அவரோட ஒரு சின்ன ஒரு சீன் எடுத்து அவரோட ஹஸ்கி வாய்ஸ்ல பேசி பாடுறதான் டெல்லி பிரகாஷோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ டெல்லி பிரகாஷ்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த போட்டோஸை பத்தி சொல்லணும்னா, இது 70th இண்டிபெண்டன்ஸ் டே. இளங்கோவன் சாரை கூப்பிட்டு கீழே உடனே நாம கொடியேற்றணும்னு டிசைட் பண்ணிட்டோம். சோ கொடியை சும்மா கட்டையில கட்டி ஏத்தக்கூடாது. உடனே வாசல்ல ஒரு போல் போட்டு இமீடியட்டா எப்படி பிளாக் ஏத்துவோமோ அந்த மாதிரி பெர்மனண்டா ஒரு போல போட்டுட்டோம். போட்டோன்னா சோ இப்ப போல் போட்டாச்சு. அதுக்கு ஒரு பெரிய செலிபிரேட் வேணும்ல. அது இல்லாம பண்ண எப்படி? உடனே அவரை கூப்பிட்டோன்னே டெல்லி பிரகாஷோட நேபர் இளங்கோவன் சார் லைட்ஸ் காலனில. சோ போய் பார்த்த உடனே உனக்கு வராமையா பிரகாஷ் அப்படின்னு காலையில கொடியேற்றிட்டாரு. அதுக்கப்புறம் இது அடுத்த வருஷம் வர்ற விஜயதசமி செலிப்ரேஷன் இங்க ரொம்ப கோலாகலமா 10 நாளும் செலிப்ரேட் பண்ணுவோம். இங்க ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பிள்ளைங்களோட இவெண்ட், வெளியில இருந்தும் செலிபிரிட்டிஸ பாட வைப்போம். அதுல வீரமணி ராஜு சார் பாடுவாரு, எல்லாருமே பாடுவாங்க. டான்சர்ஸ் எல்லாரையும் வெளியில இருந்து கூப்பிடுவோம். அதை தவிர நம்மளோட பிள்ளைங்களோட 4 நாள் 5 நாள் நம்மளோட பிள்ளைங்களுக்கும் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ 10 நாளும் விஜயதசமி களை கட்டிடுவாங்க வீடு. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களை இன்வைட் பண்ணுவேன் நான். அப்படி வந்ததா தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் சார். எப்படி அவங்கள எப்படி மேம் அழைச்சதுமே சிலர் அழைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தயக்கம். என்னோட உங்களோட போட்டோ எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களோட போன் வந்தாலே மேம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட். அவங்களும் ஒரு டான்சர்,
ஓகே. சோ இப்ப என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா காவியான்னு சொல்லி, ஆமா. அவ வந்து பழைய ஸ்டூடெண்ட். சோ அவங்களோட அப்பா வந்து இதுல பார்ட்டில இருக்காரு. சோ தே ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. ஓகே. சோ அப்ப அவரை கேட்டேன், நம்ம வந்து உடனடியா ஒரு செலிபிரிட்டியை நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா மேடம் வருவாங்களே, நம்மளோட நேபர் இல்லையா, நம்மளோட ஏரியால இருக்கும்போது நீலாங்கல் இருந்து உங்களுக்கு வராம இருக்க மாட்டாங்க. தென் ஐ வெண்ட் அண்ட் மெட். ஓகே. கண்டிப்பா வர்றேமா அப்படின்னாங்க. சோ உடனே அந்த வருஷம் she came and honored me. சோ ஸ்வீட் தான். ஆமா. ஓகே. இது வந்து லாஸ்ட் இயர் விஜயதசமி போது கவுன்சிலர் சாரையும் மேடமையும் பார்த்தோம். சோ அவங்களும் கண்டிப்பா வந்துட்டு பண்றேன்ட்டாங்க. சோ they came last. பக்கா. இது ஒரு ஃபுல்லாவே ஒரு பார்ட்டி ஃப்ரேம் இருக்கு. அப்படியே எடுத்து வச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு அந்த போட்டோகிராஃபி போட்டோஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்ட். எஸ். ஓகே. அதுதான் மேம் எங்களுக்கும் தேவை. செல்ஃபில எடுக்க மாட்டேன், ஆனா ப்ராப்பர்லி டேக் அ போட்டோ, அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருவேன் உடனே ஃப்ரேம் போட்டு. சூப்பர் சூப்பர். சோ இது வந்து இதுவும் ஒரு விஜயதசமி தான். வந்து மதன் பாபு சார் வந்து இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே. டிகிரி தோஸ்து. சரி, வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆமா, மாதிரி. ரொம்ப இவருக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து டிகிரி தோஸ்து இருக்காங்க. அதுல பெஸ்ட் இவர், பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ ஹி யூஸ்ட் டு கம் டின்னர் லஞ்சுக்கு வருவாரு. இங்க ஒரு பெரிய கேங் இருக்கு, ஒரு பெரிய ட்ரூப், பெரிய செலிபிரிட்டிஸ் கேங். இங்க ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் கேங். இவரும் அதுதான். அதுதான். அவருக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்கு, எனக்கு ஒரு செலிபிரிட்டிஸ் இருக்கு. ஆமா. எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? அண்ட் இவர் வரும்பொழுதுலாம் அப்படியா, எனக்கு எவ்வளவு பெரிய டீம் இருக்காங்க தெரியுமா? நான் அது வந்து எப்பவுமே கிறிஸ்மஸ் நியூ இயர் ஒரு கெட் டுகெதர் எங்க வீட்ல த்ரூ அவுட் தி இயர் நடந்துட்டே இருக்கும். ஓகே. சோ எனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது வந்து ரொம்ப இஷ்டம். ஓகே ஓகே. சோ அதனால எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி ஒரு வருஷம் வந்ததுதான் சார் வந்து எடுத்தப்போ. சரி, சார் சும்மா இருக்க மாட்டாரு மேம். வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் எப்படி, இவரு சரியான அவர் ஒண்ணு கொடுத்தா இவர் 10 கொடுப்பாரு. இவரும் ரொம்ப ஹிலேரியஸா பேசுவாரு, டெல்லி பிரகாஷும். சோ ரெண்டும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நம்ம வந்து இந்த ஃபேமிலி இன்டர்வியூ ஒரு நாள் நம்ம கண்டிப்பா எடுக்கலாம். இது வந்து சாக்லேட் கிருஷ்ணா டிராமா. அப்ப கௌதமி மேடம் இருக்காங்க. அழகா இருக்கு பாருங்க போட்டோஸ், அது ஃப்ரேம் இருக்கிற ஆட்கள் வந்து எல்லாமே. சோ அதனால அந்த 100வது நாள் சாக்லேட் கிருஷ்ணா போது நார்தகான சபாக்கு சார் வந்த போது எடுக்க போட்டோம். சூப்பர். சோ சார் கௌதமி மேம் ஆமா, பொண்ணு சின்ன பொண்ணு எல்லாமே இருக்கும்போது இந்த கெட்டப்ல சார் கிரேசி மோகன் சார் இருக்கும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? அந்த எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்களா, எல்லாரும் பார்வையும் இந்த மனுஷன் என்ன கொடுத்தாலும் பண்றான். அப்படியே ஷார்ட் கிருஷ்ண பகவான் வந்து நின்ன மாதிரி இருக்கும். இப்போ நம்மள என்ன கூப்பிட்டா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, நான் போய் மேக்கப் இல்ல வேற ட்ரெஸ் ஆல் பாத்துட்டாரு. இல்ல நான் அப்படியே அதுதான் மோகன் சார், அதுதான் மோகன் சார். அதுதான் அந்த சிம்பிளிசிட்டி தான் இன்னை வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதுதான் சிம்பிள். அதாவது சிம்பிள்னா அது ஈக்குவல் டு மோகன் சார், அப்படி வச்சுக்கலாம். அதுதான் கேக்குறேன். அந்த மனுஷன் வேற ட்ரெஸ் ஆல் மாத்தி இருந்திருக்கலாம், மாத்தாம அப்படியே வந்திருக்காரு. ஓகே. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து சுசிலா அம்மாக்கு ஃபங்க்ஷன் பண்ணும்போது டெல்லி பிரகாஷ் போயிருந்தாரு. சோ நெல்லை கண்ணன் சார் இருக்காங்க. சோ அவங்களோட இடத்த சுசிலா அம்மா போட்டு ரொம்ப பிஸியாகும். அது உன் படையை விட என் படை ரொம்ப அவர் படம் ரொம்ப பெருசு. இந்த ஃப்ரேம் மட்டும் இங்க மிஸ் ஆயிடுச்சு. இது இங்க இல்ல வந்திருக்கு. அது சைஸ் கொஞ்சம் பெருசா. இது வந்து சைனாவுக்கு போகும்போது எடுத்த போட்டோ. அது சாதபுரவேல் சங்கர் நான் இருக்கும்போது சார் வந்து மேயரா இருந்தாங்க. ஓகே, நீங்க சொன்னீங்களா கலைஞர் சொல்லிட்டு. ஓகே, அவரை போய் மேயர் என்ன சொன்னாரு? அப்ப இருந்த மேயர் இப்ப முதல்வர், அப்ப மேயர் இந்த மேயர் ஆல் தி வெரி பெஸ்ட் சொன்னாரு. அவர் ஒரு 2-3 ப்ரோக்ராம் எனக்கு வந்து அப்ப ஆர்ட்ஸ் காலேஜ்ல நடக்கும்போது சார் வந்திருக்காரு. ஓகே, நான் ஆடின காலத்துல. சோ அந்த பிரைம் டைம் சோ அப்ப எஸ் கமெண்ட்ஸ் சீன். பட் அது அவருக்கு ஞாபகம் இருக்கு, சான்ஸ் இல்ல. பட் அப்ப போய் அவர்கிட்ட விஷிங் வாங்கினோம். ஏன்னா அப்பாட்ட வாங்கிட்டு பிள்ளைகிட்ட வாங்காம இருக்க. சோ சாரை பாத்துட்டு வீட்டுல கோபாலபுரத்துல தென் ஐ வென்ட் ஆபீஸ்லயே போய் எடுத்தேன். ஓகே, அப்ப மேயர் ரொம்ப பிஸியாவும் இருந்திருப்பாரு. ரொம்ப கஷ்டம் கிடைச்சது. அன்னைக்கு சாயந்தரமே எல்லா பேப்பர்லயும் ஃபிளாஷ் ஆச்சு. ஓகே, சோ இந்த குரூப் இஸ் டிராவலிங் டு சைனா அப்படின்ட்டு. இவனோட கசினோட பொண்ணு. ஓகே, விதுஷாயினின்னு சொல்லி, ஷீ இஸ் ஃப்ரம் கனடா, டொரண்டோ. ஓகே, அவ வந்து சிங்கர். சோ இங்க வந்தான்னா பெரிய பாட்ட கிளாஸ் எடுத்துப்பா, கர்நாடிக். சோ அவ பெரிய செலிபிரிட்டி இன் டொரண்டோ. அவ வந்து பண்ணாத கட்சி சொல்ல மாதிரி குடும்பமே நம்ம அப்படின்ற மாதிரி எல்லாம். சோ அவ வந்து இங்க வந்து ஏஆர் ரஹ்மானோட ஸ்கூல்ல ஷீ லேர்ன்ட் கோர்சஸ் எடுத்துப்பா எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து.
சோ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி YMCA ஒரு பெரிய ஈவென்ட் நடந்தது இல்ல, அதுல ஷீ sang. ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் சார் வந்து இப்ப இந்த மாதரை படம் இல்ல விஜய் சாரோட, அதுல ஒரு பாடியிருக்காங்க. சூப்பர் மேம், என்னோட வாழ்த்துக்களும் சொல்லிருங்க. கண்டிப்பா. அவளுக்கு இப்ப ஜூன் 5th கல்யாணம். அப்படியா? சோ மறுபடியும் 2வது வாழ்த்துக்களும் சொல்லிருங்க. சோ அப்ப யாரோட எடுத்த போட்டோ சூப்பர். இது ஒரு டிராமால பாலாஜி சார் ரொம்ப நாளா நம்ம 2 பேரும் எடுத்துக்கவே இல்லையே, 25 வருஷமா டிராமா பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க வீட்டுக்கு போற நேரத்துல கொஞ்சம் அழுது வடிஞ்சிட்டு அப்படி எடுத்து போட்டோ. அப்படியே எடுத்துட்டீங்க? அழுது மீன்ஸ் மேக்கப் இல்லாம? ஆமா, மேக்கப் இல்லாம கலச்ச டைம்ல எடுத்த போட்டோ. ஒரே போட்டோவா மேம் இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்த போட்டோவா? ரொம்ப நாளைக்கு அப்புறம். ரொம்ப நாளுக்கு அப்புறம். நீங்க டிராமா ஸ்டேஜ்ல நிறைய எடுத்திருப்போம். எடுத்துருக்கீங்க தனியா நின்னு எனக்கு. ஆமா அப்படியே. ஓகே. இது வந்து இதுவும் நார்தகான இல்ல காமராஜ் மெமோரியல்ல சாரோட ஐ திங்க் அந்த அவர் இறக்குறதுக்கு முன்னாடி இவ ஊர்ல இருந்து வந்திருந்தா. சோ இப்ப இவ வந்து SPP சாரோட கச்சேரி பாக்கணும் அப்படின்னா அது அவ வந்த டைம்ல அங்க ஒரு ப்ரோக்ராம் நடந்துருந்தது காமராஜ் மெமோரியல். அப்ப போன் பண்ணி கேட்டோம், இருக்கு வாங்க பிரகாஷ் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப போயிருந்தோம். ஓகே. அப்ப போயிருக்கும் போது பிடிச்சதுக்கு அப்புறம் உள்ள போனோம். உள்ள போனா பயங்கர கூட்டம். சரி இவர் சொன்னாரு, இது நம்ம ரொம்ப கூட்டமா இருக்கு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பாமா அப்படின்னு திரும்பி விட்டேன். அங்க இருந்து பிரகாஷ் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஓகே. நான் இவரோட ஃபேன். ஓகே. SPP சார் என்னோட ஹஸ்பண்டோட ஃபேன். ஓகே. பிரகாஷ் அப்படின்னு இருந்தாரு. அண்ணே அப்படின்னாரு. என்ன வந்துட்டு திரும்பி போறீங்க? இல்ல நீங்க ரொம்ப டயர்டா இருந்தீங்க. டயர்டா இருந்தானே நீ வர வேண்டியதானே அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு பிளெஸிங் வாங்கணும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய பிளெஸிங் வாங்கிட்டு அப்ப இவளோட நிறைய போட்டோஸ் எடுத்துட்டாரு. அப்ப அவரோட போட்டோ இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாம் இது வந்து விருமாண்டி. அது அந்த போட்டோ எல்லாம் கூட எனக்கு தெரியல. இந்த போட்டோ எப்படி அமைஞ்சது, எப்படி அங்க விருமாண்டி அந்த டைம்ல நம்மளுக்கு ஃபங்க்ஷன். ஓகே. நார்தகான சபால. சோ விருமாண்டி கெட்டப்ல தான் வந்தார் அவர். ஓ என்ன சொன்னீங்க? என்னத்த சொல்றது, அப்படியே பாருங்க. கமல் சார பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பேச சொல்லாது சார். நீங்க எப்ப பார்த்தாலும் அவர் ஒரு ஃப்ரெஷ் லுக் தான் இருக்கும், ஏதோ ஒரு விதமா தான் இருப்பாரு. இப்ப கூட பாருங்க, நேத்து கூட ஏதோ Facebookல ஒரு போட்டோ போட்டிருந்தேன். அவ்வளவு ஒரு என்ன மனுஷன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. அப்படி வந்த போட்டோ தான். பின்னாடி எங்களோட பீப்புள் எல்லாம் நிப்பாங்க. நான் வந்து அவரோட போட்டோ வந்தோன்னா எனக்கு ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு, தேர்ட் ஐ பிரகாஷ் சொல்லி. அவன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர். தேர்ட் ஐ பிரகாஷ் வந்து எங்க ட்ரூப்ல இஸ் ஆல்சோ ஒன் அமங் அஸ். சரி. பிரைஸ் மோட் ட்ரூப்ல. சோ அவனுக்கு போன் பண்ணிடுவேன், டேய் நீ வந்துரு. ஏன்னா அவன் வந்து மற்ற போட்டோகிராஃபர் மாதிரி கிடையாது. அப்படி சொட்டக்கு போற நேரத்துல 100 போட்டோ அடிப்பான். சோ அதுல இருந்து பெஸ்ட் நம்ம எடுப்போம். நீ இப்படி நில்ல மது அப்படி அந்த கதையே இல்ல. நான் அவரை ரிசீவ் பண்றதுல இருந்து 1000 அடிச்சிருவான். சோ அதனால நான் கமல் சார் வர்றாண்டா மட்டும் நான் பிரகாஷுக்கு போன் பண்ணிட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அப்படி அவன் எடுத்து கொடுத்தான். நல்லா இருக்கு போட்டோ. அந்த கெட்டப்புக்கு என்ன சொன்னீங்க நீங்க? என்ன சார் என்ன போய்கிட்டு இருக்கு? அந்த விருமாண்டின்றது ரிவீல் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நம்மளோட பேசுறதுக்கு டைமும் இல்ல. ஏன்னா தள்ளினே வருவாங்க. அந்த தள்ளு முண்டுல அப்பப்போ எடுக்கிற போட்டோ தான். ஆனா இங்க வந்து பாத்துட்டு தான் எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி நீ மட்டும் இவ்வளவு போட்டோ கமல் சாரோட வச்சிருக்க? இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஃபிளட் ஆய போச்சு. நான் இப்ப திருப்பி போட கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு என்கிட்ட. அப்படியா? நானே பொறாமப்பட்டுருவேன். நானே உலகநாயகனோட நெக்ஸ்ட் டைம் விஜய் சிவகுமார் பாரு எல்லாம் மாத்திடுவேன். ஓகே சூப்பர். சோ அப்படி எடுத்த போட்டோஸ் இதெல்லாம் என்னோட. ஆனா இத பாக்கும்போது விருமாண்டி பேர் மாதிரியே இருக்கீங்க. கரெக்ட்டா இருக்கு அப்படி பாக்கும்போது. வெளிய இன்னும் பெரிய ஒரு ஆமா இது பெரிய ஸ்டுடியோவே இருக்கு. மேம் மேயர் இங்க இருக்காங்க. ஆமா இது மேயரோட அகைன் போட்டோ. ஓகே. ஆனா சோலோ. ஆமா சோலோ எடுத்தது. இது வந்து ஐயாவோட கோபாலபுரத்துல எடுத்த போட்டோ. இது நான் வந்து சைனா கூட்டிட்டு போன டீம். ஓகே. போகும்போது இங்க ஆசிரியர் அங்க போயிட்டு போனது. ஓகே. மேம் இது நீங்களா? ஆமா. இப்போ அப்படியே இதுல கூட எனக்கு அடையாளம் தெரியல. 20 வருஷம் முன்னாடி. எனக்கு இந்த போட்டோக்கு டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. அப்படியே சேம் டே எடுத்ததா. அப்படியே. ஓகே. அங்க மேல தேவா சார். தேவா சார் வந்து எங்களோட டிராமாக்கு வந்திருந்தாரு. ஓகே.
அவருக்கும் இன்ட்ரெஸ்ட். ஆமா. ஆமாண்ணா. ஆமா. இந்த பிரகாஷுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்படியா? பட் அது எனக்கு தெரியாது. ஆனா டிராமாக்கு வந்திருந்தாரு. மியூசிக் காலேஜ்ல அங்க, டான்ஸ் காலேஜ் அண்ட் ஸ்டேஜ் காலேஜ் ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்க. அப்படி சரியா இருக்கு. ஓகே. சோ அப்பா சார் வந்திருந்தது. இது எங்களோட 25th anniversary கிரேசி மோனோட டிராமா கிரேசி கிரியேஷன் ஆரம்பிச்சு 25வது வருஷத்துல கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்த போது தேவா சார் என்ன சொன்னாங்க உங்களை பார்த்து? அது ஏதாவது ஷேர் பண்ணாங்களா? அது ஏதாவது மெமரிஸ் ஞாபகம்? நான் வெரி ஃபியூ வேர்ட்ஸ் தான். ஓகே. எனக்குமா அப்படின்னு போயிட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் என்னோட அரங்கேற்றத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் இங்க வரேன். இந்த போட்டோக்கு இங்க இருக்கு. ரவி சார். ரவி சார் வந்து அவரும் வந்து ரொம்ப பேசி நான் பார்த்தது இல்ல. மோகன் சாரோட கொஞ்சம் பேசுவாரு. பட் அது வந்து எங்களோட இவெண்ட் இல்லையா? சோ அடுத்தடுத்து இவெண்ட் போயிட்டு இருக்கு, அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சோ எங்களோட இது கொடுத்து முடியும் வரைக்கும் அப்படியே ரன் த்ரூ ஆனதுனால அங்க பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. பட் ஆனா ஹி ரெகக்னைஸ் அவரோட படத்துக்கு டைரக்டரா வரும்போது அதை சொன்னாரு, அவங்க டிராமா ஆர்டிஸ்டுப்பா, ப்ராம்ப்டிங் தேவையில்லை. சோ அது ஞாபகம் இருந்துச்சு. ஓகே ஓகே. பக்கா திரும்பி ஜானகி ரோல் நான் பண்றேன்னு அவருக்கு தெரியும். தெரியல. அதனாலதான். சோ எனக்கு இது எப்படி எடுத்தீங்க, எங்க வாங்குனீங்க, ஏன் இவ்வளவு பத்திரமா வச்சு? அது பொக்கிஷன். அதுதான் குன்னக்குடி சார் வந்து எப்படி சொல்லணும்னா, அவர் ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்சன். ஆர்ட்டுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குற ஒரு வித்வான், மகா வித்வான். அவர் வந்து நான் சொல்றதுக்கு எனக்கு வயசு சின்னது. ஸோ அவர் வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன், என்னோட ஃபேன். சின்ன சிறுக்கிலேயேன்னா அவருக்கு வந்து உயிர். எங்க எந்த கச்சேரிக்கு வந்தாலும் நீ அந்த சின்ன சிறுக்கிலே ஒரு ஆடியர் எனக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி எக்மோர் மியூசியம் தியேட்டர்ல அன்னைக்கு எங்களோட ப்ரோக்ராம் காலேஜோட இவெண்ட்ல நான் இலஸ் நடமன்றம் மூலியமா நடக்கிற ப்ரோக்ராமுக்கு அவர் தான் தலைமை தாங்குறாரு. ஸோ தலைமை தாங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சின்னஞ்சிறுக்கிலேயே முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஃபோக் டான்ஸ், நான் ஒரு நல்ல ஃபோக் டான்சர். ஓகே. ஆமா, அது குறவன் இதெல்லாம் பயங்கரமா ஆடுவேன். ஸோ அப்ப அந்த ஃபோக் டான்ஸுக்காக ட்ரெஸ் மாத்திட்டேன். ஓகே. பட் ஆனா அவர் அந்த சின்னஞ்சிறுக்கிலேயே மிஸ் பண்ணியாச்சு, நான் ட்ரெஸ் மாத்திட்டேன். அப்ப உள்ள வந்துட்டாரு. வந்து சீட்ல உட்கார்ந்தோடனே சின்னஞ்சிறுக்கிலேயே இப்படிதான் கூட்டிட்டு வருவோம் அந்த குழந்தைய. ஸோ இங்க உட்காந்துட்டு அப்படின்றாரு. ஸோ அப்ப சந்திரா மிஸ் சொன்னாங்க, சின்னஞ்சிறுக்கிலேயே கேட்கிறாரு மது. நான் சொன்னேன், ட்ரெஸ் மாத்திட்டு பரவாயில்ல, எந்த ட்ரெஸ் என்ன காஸ்டியூம் போட்டா தான் ஆடணும்னு இருக்கா, போட்டு. அப்ப இது செகண்ட் டைம் ரிப்பீட்டடா நான் ஆடினது சின்னஞ்சிறுக்கிலேயே. ஓகே ஓகே. ஸோ அதை ஆடி முடிச்சுட்டு இந்த ஃபோக்கும் ஆடி முடிச்சோன்னா எவா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல வச்சுட்டு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து பக்கத்துல வச்சு போது எடுத்த போட்டோ. அது அதுல உங்ககிட்ட ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஆட்டிடியூட். அது நான் ரொம்ப அப்படியே. ஆமா, அத நீங்க கொஞ்சம் இப்ப பாக்குற மதுவை நீங்க வந்து சலங்கை கட்டும் போது பார்க்க முடியாது. நான் பிள்ளைங்களுக்கே சொல்லுவேன், இல்ல சலங்கை கால கட்டினாலே ஒரு கர்வம் இருக்கணும் ஸ்டேஜ்ல. என்ன விட்டு அவர் பக்கத்துல யாருன்னாலும் யாரையும் ஆடியன்ஸ் பார்க்க கூடாது. குரூப்ல 4 பேர் ஆடும்போது நம்மள மட்டும்தான் அந்த ஆடியன்ஸ் தக்க வச்சுக்கிற மாதிரி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு ஆத்தென்டிக்கா கர்வமா இருக்கணும். நேத்து கூட சொன்னேன். நான் இத பாக்குறப்ப நீங்க அப்படியே உட்கார்ந்து அவங்கள உட்கார்ந்தா நாங்க சீட்டோட எட்ஜ்ல ஐயா அப்படினு உட்கார்ந்திருப்போம். நீங்க ஐயா தான் உட்கார்ந்திருக்கீங்க. நான் பக்கத்துல. அவர் வந்து மன்றத்துல இருந்த டைம்ல ஒரு ப்ரோக்ராம் கூட எனக்கு சோலோ போடாம அவர் பண்ணதே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா உலகத்தமிழ் மாநாடு 8வது உலகத்தமிழ் மாநாடு ஜெயலலிதா அம்மா சிஎம்மா இருக்கும்போது நடந்தது தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல மதுமதி சண்முக சுந்தரத்துக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில்ல 1 மணி நேரம் தனியா கச்சேரி தந்தார். ஐ வாஸ் பெய்ட் அந்த டைம்லயே 1 லட்சம் ரூபாய். மேம் அப்பலாம் நான்லாம் பிறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களோட இப்ப நான் சொல்றேன் உங்களோட அந்த டைம்ல அவர் எனக்கு 1 lakh பெய்ட். ஓகே ஓகே. அதுல இருக்கு சந்திராமாக்கு தனியா குரூப், நாட்டிய கலாலயத்துக்கு தனியா குரூப் கொடுத்தாங்க. எனக்கு தனியா மதுக்கு மட்டும் தனி சோலோ போட்டுடலாம் சந்திராமா அப்படின்ட்டு பெரிய கோயில்ல நந்திக்கு பக்கத்துல ஆடிட்டேன். அதனால அவர் எனக்கு என்னைக்குமே வந்து குன்னக்குடி சார் எனக்கு போட்ட கச்சேரி மாதிரி யாருமே மன்றத்துல இருந்து கச்சேரி கொடுக்கல. அவர்கிட்ட நீங்க இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஏதாவது நீங்க ஏதாவது? அவர் நல்லா ஜாலியா பேசுவாரு. சரி, நல்ல நான் இதுக்கு போனோடனே கிண்டல் பண்ணேன், இவ்வளவு ஜெலசில் பாட்டில் அடுக்கி வச்சு நீ என்ன பண்றீங்க? அப்ப சந்திராமா சொல்லுவோம், வாய முடுமது என்ன பேசுற?
மிஸ் அவர் தமாஷா பேசுறாரு, இப்ப நானும் தமாஷா தானே பேசணும். அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணுவாரு? உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு. அவர் ரொம்ப ஜோவியல். அந்த விட்டகம் இன்னைக்கு அவரோட பேத்தி இன்னமா வாசிக்கிறது அந்த குழந்தை. நீங்க உங்களுக்கு மீட் பண்ண முடிஞ்சா அந்த குழந்தைய மீட் பண்ணி விடுங்க. இப்ப நான் இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன் Facebookலயோ யூடியூப்லயோ, அப்படியே வாசிக்க வந்த குழந்தை. அது அப்பதான் அந்த ஜீன் விட்டு போகல அந்த பிளட்ன்றது அந்த குழந்தைய வாசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேம். இத பத்தி தனி செக்மெண்ட் போலாம் போல. இங்க இது எஸ்பிபி சார் வந்து அந்த டயர்டா இருந்தார் அந்த போட்டோல. இது வந்து டிராமாக்கு நான் சேர்ந்த புதுசு. ஓகே. ப்ராபபிலி ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ள அண்ணாமலை மன்றத்துல போய் சேர்ந்து 4-5 இயர்ஸ்ல. ஓகே ஓகே. அண்ணாமலை மன்றத்துல வந்து சார் வந்திருந்தார். ஆஸ் a கெஸ்ட் வந்திருந்தார். நார்மலா டிராமா பார்க்க வந்திருந்தார். ரிலாக்ஸா டிராமா பார்த்துட்டு, அப்போ மாது +2 தான். சோ பார்த்துட்டு வந்து உள்ள வந்து பூஜைக்கு வந்திருந்தாரு. ஓகே. அவருக்கு ஒரு பழக்கம், பூஜை நாங்க மணி அடிச்சோன்னு உள்ள வந்துருவாங்க. பண்ணிட்டு அப்புறம் தான் போய் உட்காந்து பாப்பாரு. அப்ப வந்து எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அங்க ஒரு பிக் கூட நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்தவங்க. ஆமா ஆமா. இப்ப அவங்க வந்து உமான்றவங்க, இவங்க வந்து நித்யா, இது உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. அப்புறம் நான். ஓகே, எல்லாம் நம்ம டீம் தான். ஆமா நம்ம. ஓகே. காம்படிஷன் இருக்குமா உங்களுக்குள்ள? சின்ன கான்ட்ரோவர்ஷியல் இருக்குது. 2 லேடிஸ் சேர்ந்தா எங்கேயுமே இருக்குது. அழகா சொல்றீங்களா? இல்லையே, நீங்க நான் எப்பவுமே கண்டிப்பா நீங்க வந்து 40 மென்ன ஒன்னா விட்டா கூட there won't be any problem. 2 பேர் அங்க விட்டீங்கன்னா 100% சீப்லயாவது அந்த சண்டை நிக்கும். ஏன் சீப் எடுத்தாலும் சண்டை வரும். இப்பெல்லாம் நினைச்சு பாக்குறது உண்டா மேம்? இப்பெல்லாம் பேசிப்பீங்களா? நேத்து கூட பேசினேன். நம்மளா அதுக்கு எவ்வளவு சண்டை போட்டுருப்போம். நான் வந்து எப்படின்னா, சிலது எனக்கு பிடிக்கலன்னா ஐ வில் பி சைலண்ட். புரியுது. நான் வந்து இந்த வரிஞ்சு கட்டின்னு சண்டைக்கு எல்லாம் போக மாட்டேன். ஒண்ணு விலகிறீங்க. சண்டைக்கு போனேன்னா இப்ப ரோட்ல என்னோட காரை அனாவசியமா ஓவர்டேக் பண்ணா பிடிசி காரனை நடுவுல குறுக்கு நிப்பாட்டிடுவேன். அந்த அளவுக்கு ஐ மஸ் கட்ஸ் இனஃப் டு டு தட். இல்ல ஒரு 2 வீலர்ல போற கேர்ளையோ லேடியோ யாராவது கிண்டல் பண்ணினா விட மாட்டேன். அது எவ்வளவு தூரம் போனாலும் அழுத்துவேன் வண்டியை. ஓகே. அந்த அந்த பட் இந்த மாதிரி ஏரியால ஐ வில் பி சைலண்ட். ஏன்னா நம்ம ட்ரூப், நம்ம பல்ல குத்தியே நம்ம மனம். கரெக்ட். இந்த ஒரு போட்டோ இது வந்து இப்ப ரீசெண்டா நடந்த இது சலங்க பூஜை. ஓகே. இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க குழந்தை பத்மஸ்ரீ இருக்காலே, அவளோட சலங்க பூஜைக்கு இளங்கோவன் சார் தான் வந்திருந்தாரு. சோ எல்லா டிஎம்கே டிக்னிட்டிஸும் இருக்காங்க, சாரும் இருப்பாங்க. சோ இங்க இது வந்து இப்ப ரீசெண்டா May 26 நடந்த சலங்க பூஜை. ஆமா. சோ திவிஜா சொல்லி அந்த குழந்தைய பாடினா அவளோட சலங்க பூஜை. அவங்க 26ல they are planned for அரங்கேற்றம். ஓகே. சோ இது சலங்க பூஜை, இது அரங்கேற்றம். இது ஒரு லாயரோட குழந்தை, டாக்டர் லாயர் ஸ்ரீனிவாசன் சொல்லி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல இருக்காரு. அவரோட பொண்ணு மகாஸ்ரீ, அவ இப்ப மெடிசனுக்கு என்ட்ராரா. ஓகே. சோ அப்ப வந்து வெண்ணிராட நிர்மலா மேடம் அவங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க தண்டால்பணி +2 தானே. சோ அவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல மது, ஆனா நீங்க அவளோட டான்ஸ் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கூப்பிடுறேன். நீங்க வந்து அப்படியே நான் எப்படி ஆடுவேனோ அந்த மாதிரி இந்த குழந்தையும் ஆடுவாங்க. அப்படியே டூப்ளிகேட்டா நான் என்ன பண்ணுவேனோ அப்படியே அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அந்த எக்ஸ்பிரஷன் அந்த 2 பேரும் கொண்டு வருவாங்க. ஓகே. சோ அப்போ சொன்னாங்க நாங்களும் கிளாஸ், அவங்களும் கிளாஸ் நடத்துறாங்க. அந்த கிளாஸ்க்கு நான் போயிருக்கேன். நாங்களும் கிளாஸ் நடத்துறோம், ஆனா இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி சொல்லி கொடுத்தேன்னு அந்த யுக்தியை மட்டும் எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு கேட்டாங்க. She was talking to me. ஓ ஓகே. சோ எப்படி இந்த எக்ஸ்பிரஷன் இப்ப பிரம்ம முக்கட்டை எடுத்தோம். ஏன்னா அவ வந்து கொஞ்சம் ஃபேட்டி சைட். ஓகே. சோ அப்ப அவளுக்கு வந்து எந்த ஃபோக்கும் சூட் ஆகாது. சோ பிரம்ம முக்கட்டைய வந்து கெட்டப்ப மாத்திட்டு கொடுத்தோன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும்னா அவுட்ஸ்டாண்டிங். இல்ல எந்திரிச்சு பெருமாளை கும்பிட்ற மாதிரி கும்பிட தங்கிட்டா உள்ள வந்தோடனே. சோ அப்ப கேட்டாங்க இது எப்படி, ஹவு டிட் யூ, அது நாங்களும் எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுக்குறோம், ஒன்னும் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. இந்த கண்ணுல இப்ப நீங்க சொன்னீங்க கர்வம்னு, அந்த கர்வத்தை இவள்கிட்ட பாக்கல. அப்படி வந்து நிப்பா. அது நீ என்னட்டு எந்த தப்புமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்து நிப்பா. ரீசன்ட் போட் பிக்சர்ஸ் சூப்பர். எல்லாமே நம்ம ஸ்டூடண்ட்ஸ் தான். இவ வந்து ப்ராடஜி, இவளை பத்தி ரொம்ப பேசணும். ஓகே. இவ வந்து என்னட்ட 2 வயசுல சேர்ந்தா.
இவ பேர் யாழினி பெருமாள். 2 வயசுல சேர்ந்தா. 3 வயசுல அவ வந்து சலங்க பூஜை பண்ணிட்டான். ஓகே. இவ வந்து ஒரு ஆர்டினரி என்ன சொல்றது கொத்தனார் வீட்டு குழந்தை. ஓகே. மேல சென்ட்ரிங்ல அடிப்பாங்க. அந்த நோ பேக்ரவுண்ட் அட் ஆல். என்னோட போர்டை பார்த்து கூட்டின்னு வந்தாங்க. குழந்தை வந்தது. அது குழந்தை என்னோட தான் வளர்ந்தது. அது சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே என்னோட ஆயிடுச்சு. அது மோர் ஓவர் மை டாட்டர் மாதிரி ஆயிட்டாவ. ஓகே. இன்னைக்கு 12th படிக்கிறா. 7 அடிக்கு இருக்கா. நீங்க எப்படி மேடம்க்கு அந்த மாதிரி 3 வயசுல she is able to perform சலங்க பூஜை for 2 hours. ஓகே. மைஸ்க் அகாடமில. இது அப்ப எடுத்ததுங்க. அப்ப அதுக்கு அப்புறம் அதுதானே. ஓகே ஓகே. அப்போ மதன் சார் தான் ப்ரெசைட் பண்ணாரு. ஓகே ஓகே. நம்ம எல்லாம் வந்து யாரும் ஃப்ரெஷர்ஸ் இல்ல வந்து பழகணும், எல்லாரும் பழகி எல்லாம் பட தளபதிகளா உருவாகி தான் இருக்காங்க. சூப்பர். ராகம் ஃபைன் ஆர்ட்ஸ் முத்தமிழ் பேரவை இருக்கு இல்லையா அடையார்ல, அவங்களோட இதுல இருந்து டெல்லி பிரகாஷுக்கு டிஎம்எஸ் அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவரை பாடுறதுக்கு இனிமே அவரை தவிர வேற யாரும் இல்லை. கோவை முரளியும் அவர் தான் பாடிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு கொடுத்தாங்க. அந்த வருஷம் எனக்கு அடுத்த வருஷம் எனக்கு நாட்டிய சுடரொளி என்ற எல்லாம் பார்த்துதான் மேம் வியந்துட்டோம் நாங்க வந்து. ஸோ இது யூஎஸ்ல கொடுத்த ஒரு அவார்டு. யூஎஸ்ல. ஓகே. இந்த பக்கமும் இது டெல்லி பிரகாஷ் இருக்காங்க. அது டெல்லி பிரகாஷ் இருக்காங்க. டெல்லி பிரகாஷோட இன்னொரு விஷயம் என்னன்னா பித்துக்குளி முருகதாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட டிசைபிள் தான் டெல்லி பிரகாஷ். ஓகே. சைவ சமய பாடல்கள் கோயில்ல பத்தி. சோ அங்க அவர் கொஞ்ச நாள் குருகுல வாசம் இருந்து கத்துன்னு இருக்காரு. அதெல்லாம் சோ அங்க வந்து கொடுத்ததான் கம்பீரனாக. இது வந்து எனக்கு கொடுத்தது மதுமதி பிரகாஷ்க்கு. இப்ப கபாலி கோயில்ல ஆனர் பண்ணாங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இப்படின்னு கொஞ்சம் போய் போட இடம் இல்ல, கொஞ்சம் உள்ளே இருக்குது. அதாவது லேட்டஸ்டா கொண்டு வந்து போட்டு பழச உள்ள வைக்கிறது. இது வெட்ரன். ஆமா, வெட்ரன் வந்து ஃபார் டிராமா. இந்த 25 வருஷத்துல எனக்கு கொடுத்த ஒரே ஒரு அவார்டு இது மட்டும்தான். இதனாலதான் சின்ன மன வருத்தம், மற்றபடி ஒண்ணும் இல்ல. எஸ். இது வந்து கானமுகுந்த பிரியாவோட அவார்டு. இது வந்து கோல்டன் டெம்பிள்ல கொடுத்த அவார்டு. மேல இருக்கிற போட்டோ வந்து பன்னீர்செல்வம் சார் இல்லையா, அவர் சிஎம் இருந்த டைம். அப்ப வந்து நான் வந்து ஆதிஷ் வித்யாலயத்துல டான்ஸ் டீச்சரா இருக்கேன். அங்க ஒரு 13 years ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட வெரி டார்லிங் ஸ்கூல் அது. ஸோ எப்பவுமே ஒரு ஆதர்ஷ் நினைச்சாலே என்னோட செரிஷ்மெண்ட் மூமெண்ட்ஸ், என்னோட யூத்து, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பியூட்டிஃபுல் சில்ட்ரன், எல்லாம் பஞ்சாபி சில்ட்ரன், அந்த ஞாபகம் வரும். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து விடிட்ட பீச்ல பரேட்ல டான்ஸ் ஆடும்போது ஐ காட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். என்னோட சில்ட்ரன் ஆஸ் a teacher I trained and took them. எனக்கு அங்க பிரைஸ் உண்டு அப்பெல்லாம். ஸோ அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அதனால அன்னைக்கு சாயந்தரம் எனக்கு கவர்னர் மாளிகையில டீ பார்ட்டி. சூப்பர் மேம். ஸோ டீ பார்ட்டிக்கு நானும் என்னோட பிரின்சிபலும் என்னோட இன்னொரு டீச்சர் என்னோட ஃப்ரெண்ட் சுபா பிரதான் சொல்லி, அப்ப மல்லிகா விஸ்வநாதன் தான் பிரின்சிபல். ஸோ 3 பேரும் சேர்ந்து கவர்னர் மாளிகையில போய் அந்த டீ சாப்பிடுவோம். சிறப்பு. உங்களோட கம்மனு உங்கள்கிட்ட சேர்ந்துக்கோ. இங்க நாகேஸ்வர் நார்தகான சபாக்கு டிராமாக்கு கேஷுவலா வந்திருந்தாரு. சீஃப் கெஸ்ட் அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் கேஷுவலா வரேன். ஆமா, நான் வந்து உன்னோட உள்ள உட்காந்து அரட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நல்ல டீ சமோசா வடை சாப்பிட்டுட்டு அப்ப எடுத்த போட்டோ. அப்ப உன்னோட எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்படின்னு போது எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சார். சோ அப்ப அவரோட எடுத்த போட்டோ. ஓகே. அவருக்கும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு தூரம் அவர் சொல்லிருக்காரு மேம். நானும் ஆடலாம் நினைக்கிறேன், பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லிருக்காருங்களா? லெஜெண்ட் இல்லையா? சோ அவரை பாக்குறச்ச சிலதெல்லாம் சில பேரை பார்த்தா மூச்சு பேச்சே வராதுன்னு சொல்ற மாதிரி ஆளுங்கள்ல கமல் சார் உண்டு, நாகேஷ் உண்டு, பாலச்சந்தர். அது அங்க அழகான மூமெண்ட். சோ இது வந்து எம்எஸ்சி வந்து எவர்கிரீன் பெட் டெல்லி பிரகாஷ்க்கு. ஓகே. சோ டெல்லி பிரகாஷ் பாடுறேன்னா அவருக்கு அவ்வளவு இஷ்டம். ஏன்னா வசனத்தோட பாடுவாரு. உங்க பாட்டை பாடுங்க ஐயா, உங்க பாட்டு நீங்க போட்ட பாட்டுதான் நாங்க பாடி, உங்க பாட்டை பாடுங்க அப்படின்னு மலர்களை போல பாடுங்கன்னா அந்த வசனத்தோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த சாய்ந்தா அடம்மா இதெல்லாம் பாடி பேசிதான் அவர் பாடுவார். ஸோ அந்த பாட்டு அந்த டைம்ல நாங்க சரி எம்எஸ்வியை பார்க்க போனோம். ஆக்சுவலி அது பார்த்துட்டு ஒரு வித்தின் 6 months பாஸ். ஸோ அப்போ அந்த பாக்கியம் எனக்கு வந்து
கிடைச்சு. என்னென்ன சொன்னாரு மேம்? பேசினாங்களா? உடனே காஃபி டீ எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு, என்ன பிரகாஷ் என்ன பேசுறீங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமே, பிரம்மச்சாரின்னு சொன்னீங்க, நல்லது, இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். உடனே சொன்னேன், ரொம்ப நாளா வெயிட் பண்ண வச்சுட்டா, இப்பதான் கிடைச்சா. ஆனா இதுல ரொம்ப டயர்டாவும் பேச மீன்ஸ் அவரு பேச மாட்டாரு, போட்டோ ஆனா அவ்வளவு பேசிருக்காரு. பேசு அப்படின்னு அப்புறம் வந்து வாங்க அம்மாட்ட வந்து அவன் ஆசீர்வாதம் வாங்க தம்பதிகள் அப்படின்னு சொல்லி மேடம் வந்தாங்க. அவங்க அப்பா வந்தாங்க, வைஃப் கிட்ட 2 பேரும் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அப்புறம் வெத்தில பாக்கு பழம் எல்லாம் வச்சு ஒரு 2000 வச்சு கொடுத்தாரு காசு, வாங்கிட்டு வந்தேன். டிஎம்எஸ் ஐயா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பெல்ரூத்ல அப்ப வந்து அவர் ஐசியூல இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல ஆனா பாக்குறதுக்கு எனக்கு கிடைச்சது, போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணோம். பட் அந்த இடத்துல போட்டோ எடுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் இந்த தருணத்துல நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா அந்த ஜாமான் எல்லாம் எங்களால பார்க்க முடியல, பார்த்தவங்களோட பயணிக்கிறது பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து இப்ப சொன்னாரு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோமா, வந்து ஐசியூல இருக்காரு. உடனே நாங்க ஒரு 7:38 இருக்கும் போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, அவர் அப்பா வென்டிலேட்டர்ல வச்சிருந்தாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. சூப்பர். இது எங்களோட 25th anniversary தான். அப்ப வந்து அந்த 5 நாளும் அதான் சொன்னேன், அவ்வளவு பேரையும் வரைக்கும், மொத்த பேரையும் வரைக்கும். அப்ப காத்தாடி சார் அவர் அடுத்த லெஜெண்ட், மரியாதை அவரோட சீரியல் ஒண்ணு பண்ணிருக்கேன் நான். ஓகே ஓகே. சன் டிவி ஞாபகம் இல்ல, ஒரு 4 எபிசோட் அந்த அவரோட சீரியல் பண்ணிருக்கேன். ஆனா அவர் ஸ்பாட்டுக்கு வந்ததில்லை. சோ அது ஒண்ணு. அது வந்து பட் அப்ப மிஸ் பண்ணிப்பீங்க அவன் டைரக்ஷனை. பட் ஏன் அந்த பயம்? அவர் ஒரு மரியாதை பயம் வந்துடும். ஓகே. அவரையும் சரி சோசரே அப்படியே டங் டங்குன்னு வருவாரு. ஒரு கார்ல இருந்து இறங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நடுக்கமா தான் இருக்கும். இப்ப ரிசீவ் பண்ணிட்டு வரப்ப என்னெல்லாம் விஷயங்கள் பேசினாங்க மேம்? இல்ல அவர் அந்த மாதிரி பேசுற கேரக்டர் இல்ல, செயல் தான். ஆமா, வந்தோட நமஸ்காரம் அப்படின்ட்டு வாங்க ஐயா அப்படின்னு கூட்டின்னு வந்து உட்கார வச்சு, அப்ப அந்த பேனல் நானு அந்த 20th anniversary அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அதை நான் சிரமப்பட செஞ்சேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆடியே ஆகணும், 25 வருஷம் கேப் கொடுத்துட்டேன் டான்ஸுக்கு அப்படின்னு சொல்ல போக, முத்தமிழ் பேரவையில ராகம் பைனான்ஸ் சார்பில் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணினேன். அப்ப வந்து இந்திரா ராஜன் இவங்க வந்து பெரிய ஒரு டான்ஸர் பண்ணினது. இவங்க வந்து இந்திரா ராஜன் சொல்லி இவங்க வந்து தண்டாதி பாண்டிப்பிள்ளையோட கசின், பெரிய டான்ஸர். கேஜே சரசா, இந்திரா ராஜன் இப்பெல்லாம் நோ மோர். ஸோ அவங்களை இப்ப தெரியறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இல்லை இந்த ஜென்ரேஷனுக்கு. பியூட்டிஃபுல் டான்சர். ஸோ அவங்க தான் எனக்கு தலைமை தாங்கினாங்க. ஸோ அப்ப 2 பேருக்கு சேர்த்து ஷால போட்டு எடுத்த போட்டோ. இது வந்து நிவேதா அப்படிங்கிற ஒரு குழந்தை, ஒரு வெரி பியூட்டிஃபுல் டான்சர். அவளோட அரங்கேற்றம். ஸோ அரங்கேற்றத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்களே சீஃப் கெஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஓகே ஃபைன். தேவா சாரை பார்க்க போறோம். நாங்கள் தேவா சாரை தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கலாம், சரி அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்புறம் வாசல்ல வந்து நிற்கும் போது இவரை பார்த்தோன்னா அவர் டெல்லி அப்படின்னு வந்து கட்டிப்பிடிச்சாரு. இவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சாருக்கு தெரியுமா மிஸ்? எப்படிங்க சாருக்கு தெரியாம தேவா சார, அவ ஒன்னா டீ கடையில இருந்து 15 ஆரம்பத்துல இருந்து அப்படி வா பிரகாஷ் எனக்கு பக்கத்துல உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சு அப்படித்தான் இந்த இது அந்த அரங்கேற்றம். அந்த டைம்ல இவரும் பயங்கர பீக். ஆமா, ஆனா அதெல்லாம் தெரியாம எல்லாரும் அவ்வளவு அழகா வந்து உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்ச்சி தங்கமாண்டியன் மேடத்தை நான் வீட்டுல போய் விசிட் பண்ணி அவங்க பொக்கே கொடுத்து, இதுதான் காவியா அவங்க அப்பா, அவர் பாக்கில இருக்காரு. ஸோ பேசும்போது சோ ஸ்வீட். போன உடனே ஒரு கிரீன் டீ வந்தது, அதை குடிச்சிட்டு அப்புறம் பேசணும்னாங்க. ஸோ பேசிட்டு உடனே பிஏ கூப்பிட்டு டேட் நோட் பண்ணிக்கோப்பா, ஞாபகப்படுத்திட்டு போயிருந்தவங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு ஹெக்டிக் ஷெட்யூல். விஜயதசமிக்கு அவங்க ப்ரொஃபசர்ஸ் பாக்குறதுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போவாங்க. சோ அப்படி பண்ணும்போது இங்க வந்துட்டு தான் போவேன் நான் கண்டிப்பா அப்படின்னு அந்த வீட்டுல போய் பாருங்க. இது வந்து அந்த அப்படா 2 பேரும் சொல்லவா இருக்கக்கூடிய 3வது போட்டோ. இது அந்த வெட்டரன் அவார்டு கொடுக்கும்போது கொடுத்தது வந்து விகடன்ல இருந்து. சோ ஆனா அப்புறம் நான் வந்து சார் கையிலே வாங்கணும்னு சொல்றதுனால சார் கையில. இது வந்து ஆல் மதுமதி பிரகாஷோட லீலைகள். பீக்ல இருக்கக்கூடிய ஆமா, வெரி வெரி பயங்கர. அதாவது ஒரு நாளைக்கு 3 கச்சேரி ஆடி இருந்த டைம் அந்த பீக்ல. இவ்வளவு போட்டோஸ். எது உங்களோட ஃபேவரட்?
என்னோட ஃபேவரட் வந்து அந்த அந்த photo தான். இதுல எப்படி வாங்குனீங்க? நீங்க சொன்னீங்களா நாங்களே ரெக்வெஸ்ட் இல்ல பண்ணோம். இது அந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிச்சு குட்டி கிராம் லிஸ்ட்ல இருக்காரு, அவரை கண்டுபிடிச்சு கெஞ்சி கொடுங்க சார், ஒன்றுமே இல்ல சார், எவிடன்ஸே இல்ல சார் எனக்கு சொல்லிக்கிறதுக்கு. போனா போதுன்னு ஒரு 4-5 போட்டோ கொடுத்தாரு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பிளர்ட் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி இது நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது எடுத்த போட்டோஸ் மேம் இல்ல போஸ்ட்? இல்ல எல்லாமே ஆடிட்டு இருக்கு. ஓகே, எல்லாமே ஆடிட்டு ஆடிட்டு. அதான் நீங்க பீக்ல இருக்கும் பொழுது பார் முழுசாக நடன ராட்சசியை பார். சிறப்பு சிறப்பு. நிறைய விஷயங்கள் போட்டோஸ்லயே பேசிட்டோம், இன்னும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே போய் கீழே